ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட ரீல்ஸோ இல்லை வீடியோஸிலோ பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் ஒன்று ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கும். ஓகேங்களா, அது மோஸ்ட் ஆஃப் எல்லா இதுவுமே அப்லோட் பண்ணும்போது எனேபிள் இருக்கும். அது ஒரு சில வீடியோ நம்ம ரீல்ஸ் ஏதோ ஒரு சில வீடியோ ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ரீல்ஸுக்கான கமெண்ட் வந்து எனக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி ஆஃப் பண்ணுறது தான் அந்த வீடியோ. ஓகேங்களா, கமெண்ட் வந்து நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கக்கூடாது, நம்மளோட இதில் சேஞ்ச் பண்ணுறதும். ஓகேங்களா, இதில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த கமெண்டோட ஆப்ஷனில் வந்து இது எல்லாம் இருக்குது. இது என்னென்ன, அது எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது மூலயமா நம்ம ஆஃப் பண்ணுறதால என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மொபைல் வந்து எடுத்துக்கிறோம். மொபைலில் ஓப்பன் பண்ணி இதில் ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணி எந்த பேஜோ அந்த பேஜை வந்து லாகின் பண்ணிங்க. ஓகேங்களா, நம்மளுடைய பேஜ் என்னவோ அதை லாகின் பண்ணிங்க. லாகின் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் தான் அந்த பேஜ் தான் லாகின் இருக்குங்களா, அந்த பேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணியே போனீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண ரீல்ஸ்லாம் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ரீல்ஸ் இருக்குது. இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் லைக்கு கமெண்ட் ஷேர் அப்படி இருக்குல்ல, அதை தான் நம்மள கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்டில் இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, அந்த 3 ஆப்ஷன் காட்டு பாருங்கள், லைக்கு கமெண்ட். இது அதில் அந்த கமெண்ட் மட்டும் நமக்கு தெரியாத மாதிரி ஆஃப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்க்ரால் பண்ணோன்னே பேக் வந்துட்டு அந்த மேலே இருக்க 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த வீடியோவோ அந்த வீடியோவில் இருக்க அந்த 3 புள்ளி கிளிக் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். இதில் who can command you on your post அப்படின்னு இருக்குல்ல, சேவ் ரீல்ஸ்க்கு கீழே இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணினா இந்தமாரி வரும். பப்ளிக்னு கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் நம்மளோட கமெண்ட் காட்டும். ஓகேங்களா, அடுத்து எஸ்டாப்ளிஷ் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க பீப்புள்ஸ்க்கு மட்டும் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கவங்களும் ஃபாலோவாக இருக்கவங்களும் மட்டும் காமிக்கிறது. கீழே ப்ரொஃபைல் பேஜ் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் மட்டுமே காமிக்கிறது. ஓகேங்களா, ப்ரொஃபைலையும் காட்டும், ஃபாலோவர்ஸ் அந்த பேஜில் ஃபாலோ பண்ணுறவங்களும் காமிக்கும். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் பேஜ் மானிட்டேஷன் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலோட அந்த பேஜில் மட்டும்தான் அந்த கமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். மற்ற இங்கே ஆறுதல் பார்த்தாலுமே கமெண்ட் ஆப்ஷன் காமிக்காது. அவங்க ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் சரி. அதனால் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டன் கொடுத்தோடனே நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து காமிக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் வந்துட்டு நம்ம வேறு ஒரு ஃபேஸ்புக்கு லாகின் பண்ணி அதில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதில் வேறு அக்கௌண்ட்டில் போய்ட்டு லாகின் பண்ணுங்கள். வேறு அதர் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நம்ம இப்போ சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் அந்த வீடியோவுக்காக. ஓகேங்களா, இப்போ ஓப்பன் பண்ணிச்சு. இது வந்து வேறு ஃபேஸ்புக்கு. இதில் போய்ட்டு நான் சேன் மீடியான்ற இதை வந்து சர்ச் பண்ணுற பேஜை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணினே வந்தேன்னா அங்கே பாருங்கள் லைக் ஷேர் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இப்போ நம்ம கீழே அந்த வீடியோ அதில் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலும் அங்கே நமக்கு லைக்கு ஷேர் மட்டும் தான் இருக்குது, கமெண்ட் ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா, அதுவே இப்போ கீழே வேறு வீடியோவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு வீடியோவில் இருக்குது பாருங்கள், லைக்கு கமெண்ட் ஷேரு மற்ற வீடியோவில் இருக்குது. நம்ம அந்த ஆஃப் பண்ண அந்த 2 வீடியோவில் மட்டும் இல்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து இதை ஆஃப் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.